ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிற போயம் தான் நம்ம வந்து லைன் பை லைனாக டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மற்ற ஒரு சில போயமில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த போயமை படிக்க வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த போயமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போயம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியலாக சமச்சீர் கல்வி சைட்டு. ஸோ அந்த சைட்டில் நீங்கள் வந்து சமச்சீர் பிடிஎஃப் எல்லாமே வந்து எடுப்பீங்க. அதில் வந்து இந்த போயம் நீங்கள் எங்கே தேடினீங்க அப்படின்னாலும் வந்து இருக்காது. இதே வந்து இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு புக் வந்து பிரிண்ட் அடித்து கொடுத்துருப்பாங்களா, அந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து அஃபீஷியல் சமச்சீர் கல்வியில் வந்து பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு இந்த போயம் வந்து கிடச்சிருக்காது. இது வந்து த ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிற நேமில் வந்து இருக்காது, த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ஸ்கூல் புக்கில், அதாவது கவர்மெண்ட்டே பிரிண்ட் அடித்து கொடுத்த அந்த ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக பேக் இன் த ஓல்டு டேஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் வந்து அந்த சமச்சீர் கல்வி அஃபீஷியல் சைட் பிடிஎஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 2 பேராகிராஃப் வேறு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்கும். இதே நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து எடுத்து படிக்கிங்க அப்படின்னா அதில் வந்து மொதல் 2 பேராகிராஃப் கிடையாது, பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு இங்கேருந்து தான் இந்த போயம் வந்து ஆரம்பிக்கும். அதுமாதிரி வந்து ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படிங்கிற நேமில் இல்லாமல் த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற நேமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். முதல்ல ஏஜ் ஆஃப் சிவல்ரி. சிவல்ரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, வீரம். இந்த போயமில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த காலத்தில் போரில் பார்த்தோம் அப்படின்னா குதிரை வீரர் வந்து இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களோட உடை எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து போரில் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்க வந்து எதெல்லாம் ஆசைப்படுவாங்க, அவங்க போரில் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் வந்து கிடைக்கும், இதை பற்றி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து போயமை லைன் பை லைனாக வந்து பார்க்கலாம். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு. பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு அப்படின்னா அந்த காலத்தில், பழங்காலத்தில். வென் நைட்ஸ் வேர் போல்டு. நைட்ஸ் வேர் போல்டு அப்படின்னா இந்த நைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா குதிரை வீரர், அதான் வந்து நைட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து செஸ் விளாடும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் குதிரை இருக்குமா, அந்த குதிரை வந்து நைட் அப்படிம்பாங்க. ஸோ நைட் அப்படின்னா குதிரை, குதிரை வீரர். ஸோ வென் நைட்ஸ் வேர் போல்டு, அந்த குதிரை வீரர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போல்டாக இருந்தாங்களாம். பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்டு, பழங்காலத்தில். வென் நைட்ஸ் வேர் போல்டு, குதிரை வீரர்கள்லாம் வந்து நல்ல தைரியமாக போல்டாக இருக்கும் போது. ஹூ வித் த ஸ்வாட் ஆர் லேண்ட்ஸு, அவங்ககிட்ட ஸ்வாடும் லேண்ட்ஸும் இருந்துச்சான். ஸ்வாட் அப்படின்னா வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய வாள், அதேமாரி லேண்ட்ஸ் அப்படின்னா வந்து ஈட்டி. இன் ஆர்மர் ஷார்ட் ரொமான்ஸு. ஆர்மர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உடை, அவங்களோட கவச உடை அப்படிங்குமா. வீரர்கள், போர் வீரர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இரும்பு மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும், அப்படி தானே. அதான் இந்த ஆர்மர், கவச உடை அப்படிங்கிறது. ஷார்ட் ரொமான்ஸு. ஸோ வந்து இங்கே ஷார்ட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொமான்ஸ் அப்படிங்கிறது அவங்கள பற்றின கதை, அதான் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரொமான்ஸ். ஸோ ஷார்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தேடுதல். ஸோ நம்ம சீக், ஷார்ட் அப்படிமோ. ஸோ வந்து அவங்கள பற்றின கதை. அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து குதிரை வீரர்கள்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றின கதை தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அவங்களோட உடை வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க கையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வாள் இருந்தது, ஒரு ஈட்டி இருந்தது. இதான் வந்து ஃபுல்லாக இந்த முதல் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த குதிரை வீரர்கள் எப்படி இருந்தாங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்க, அவங்கள பற்றின கதை வந்து இது. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி லாங் அகோ இன் மேன்ஸ் ஹிஸ்ட்ரி. இட் வாஸ் த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. ஸோ ஏஜ் ஆஃப் சிவல்ரி அப்படின்னா வந்து இந்த வீரம் நிறைந்த காலம், அதாவது குதிரை வீரர்கள் அந்த அமைப்பு இதெல்லாம் இருந்த அந்த காலம். லாங் அகோ இன் மேன்ஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து மனித வரலாற்றில் இருந்த அந்த காலம், அதான் சொல்ல வராங்க. வென் டு ஃபைட் ஃபார் ரைட்டீசியஸ் காஸ். ஸோ ரைட்டீசியஸ் காஸ் அப்படின்னா வந்து ஒரு நியாயமான காரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து போர் புரிஞ்சாங்க, சண்டை போட்டாங்க. அதான் வென் டு ஃபைட் ஃபார் அ ரைட்டீசியஸ் காஸ், நியாயமான காரணத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் பண்ணாங்க. ஒன் டிட் கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ். ஸோ அந்த நியாயமான காரணத்துக்கு வந்து அவங்க போர் புரிஞ்சதுனால கன்சிடரபிள் அப்ளாஸ், கெயின் கன்சிடரபிள் அப்ளாஸ், அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பாராட்டு வந்து கிடச்சிதான். இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி தே டீம்டு தெம்செல்ஃப் பீயிங் ஒர்த்தி. இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ லவ் அண்ட் க்ளோரி.
ஸோ இது வந்து மெயினாக குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு நாட்டுக்கு மேலே இருந்த லவ், அன்பு, பாசம், ஸோ வந்து அதெல்லாம் வெளிக்காட்டுற மாதிரி. இட் வாஸ் மெயின்லி ஃபார் ஷோ காட்டுறது எதை, லவ் அண்ட் க்ளோரி, அவங்களுக்கு நாட்டுக்கு மேலே இருந்த அன்பு, பற்று, இதெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி. தே டீம்டு தெம்செல்ஃப் பீயிங் ஒர்த்தி. ஸோ வந்து அவங்களே பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஒர்த்தி, நான் வந்து எவ்வளோ தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து போரில் வந்து இருந்தாங்க. டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். ஸோ ஃபேர் மெய்டன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த டயத்தில், ஸோ வந்து அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா போர் புரிஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம வந்து சினிமா படத்துலேயே பார்த்துருப்போம், கல்லை தூக்குனா தான் வந்து பொண்ணு வந்து கட்டி கொடுப்பாங்க, இல்லை வந்து காளை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து போர் புரிஞ்சுட்டு வீரமாக வந்தால் அந்த மாதிரி போர் வீரர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதான் ஃபேர் மெய்டன். ஸோ வந்து அழகான பெண்கள். டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மெய்டன். ஸோ கேப்சர் த ஹார்ட்டு, ஸோ பெண்களோட மனதை பார்த்தோம் அப்படின்னா வந்து கவரதுக்கு. அதாவது அவங்க போர் புரிஞ்சு வீரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அந்த பெண்களும் ஃபேர் மெய்டன் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா வந்து விரும்புவாங்க. விச் வாஸ் த மோஸ்ட் டிசையர்டு ப்ரைஸ் லேடன்னு. ஸோ இதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் டிசையர்டு ப்ரைஸ். ஸோ வந்து ஒரு பெரிய பரிசை அவங்க வந்து நினைக்காங்க. ஸோ அவங்க வந்து போர் புரிஞ்சு நாட்டுக்காக எல்லாமே பண்ணுறாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய பாராட்டு கிடைக்கி. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு மனம் கார்ந்த ஒரு பெண்ணும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிடைக்கி. இதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசை அவங்க வந்து நினைக்காங்க. ஓ தே வுட் ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோஸ். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பலமாக வந்து இருக்கும். ஸோ அவங்க போரில் சண்டை போடும்போது அவங்க கொடுக்கக்கூடிய அடி ஒரு ஸ்ட்ரைக் ஹெவி ப்ளோ. ஸோ அந்த அடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பலமாக வந்து இருக்கும். ஆன் ஆல் ஆஃப் தேர் ஆப்போனண்ட் அண்ட் ஃபோர்ஸ். ஸோ ஆப்போனண்ட் அண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆப்போனண்ட்னா வந்து எதிரி, ஃபோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பகைவன். ஸோ அந்த ஆப்போனண்ட் அண்ட் ஃபோர்ஸ் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து பலமாக வந்து இருக்கும். இன் அ 1-to-1 காம்பட் டெஃபியிங் டெத்து. ஸோ 1-to-1 காம்பவுண்ட் அப்படின்னா வந்து ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர், ஸோ 1-to-1 ஃபைட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேரம் ஒருத்தர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்னா வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா பொழைச்சி வருவாங்க. அந்த ஒருத்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா வீரன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் 1-to-1 ஃபைட் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடுவாங்க. அஸ் க்ரௌடு வாட்ச்டு வித் அபேட்டட் பிரீத். ஸோ அந்த மாதிரி சண்டை போடும் போது சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரௌடு ஆடியன்ஸ் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது வந்து பார்ப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாகவே த்ரில்லாக வந்து இருக்கும். என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில்லாக பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் அபேட்டட் பிரீத்து. ஸோ வந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து ஒரு மூச்சை பிடிச்சிட்டு மூச்சை விட்டுட்டு ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து எஸ் இட் வாஸ் அ ஃபேர் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் ஓர்ஸு. அதாவது இது வந்து ஃபேர் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் ஓர்ஸு பழங்காலத்தில் நடந்ததாக இருக்குது. ஸோ யோர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஸ்ட் டேஸு. ஸோ வந்து பழங்காலத்தில் நடந்ததாக வந்து இருக்குது. தட் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் கேம் டு த ஃபோர். ஸோ ஃபோர் அப்படின்னா வந்து கண்ணு முன்னால். ஸோ இதில் வந்து முதல்ல யோர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் டேஸ். ஸோ வந்து முன்னால் நடந்தது. இதே ஃபோர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ணு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து வருது. இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் நடந்தாலுமே இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கரேஜ், ஸோ வந்து அவங்களோட வீரம் துணிவு, கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த்து. ஸோ அவங்களோட வீரமும் துணிவும் பார்த்தோம் அப்படின்னா கண்ணு முன்னால் வந்து போகுது. வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். ஸோ வந்து வாழ்க்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்வா சாவா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அந்த போராட்டம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. சச் இஷ்யூ அட் த ஹேண்ட் த நைட் உட் ஜகிள். ஸோ இந்த மாதிரி வாழ்வா சாவா இந்த ஸ்ட்ரகிள்லாம் அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அந்த நைட்டு. ஸோ அந்த குதிரை வீரர்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜகிள். ஸோ அந்த ஜகிள் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சில கேம்லாம் வந்து இருக்கும். ஸோ 3 பால் வந்து கையில் வச்சுட்டு 3 ஒரே டயத்தில் வந்து மாற்றி போட்டுலாம் வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. 3 பால் 4 பால் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்ட்ரகிள் வாழ்வா சாவா போராட்டம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கேம் விளாடுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக அசால்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் their கண்ட்ரி ஃபெய்த் அண்ட் கிங். ஸோ அவங்களோட நாட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நாட்டுக்காக அரசனுக்காக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து போர் புரியுறாங்க. நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள்ஸ் மைண்ட் வுட் ரிங். ஸோ வந்து இவங்க பண்ணக்கூடிய விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனசில் பீப்புள் மைண்டு நோபல் இம்ப்ரெஷன் ஆன் பீப்புள் மைண்ட் வுட் ரிங். ஸோ மக்களோட மனசில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய விஷயம் எப்போதுமே வந்து நினச்சிருக்கு.
that even through ages are held in high esteem. ஸோ வந்து ஏஜஸ் ஆர் ஹெல்டு, ஸோ எவ்வளோ காலம் ஆனாலும் சரி இவங்க பண்ண விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மனசில் அப்படி நீங்காமல் நிலச்சி வந்து இருக்கும். தோஸ் நைட் இன் ஷைனிங் ஆர்மர் டு நவ் ஆல் சீம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்காக பண்ணுறாங்க, அரசனுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ காலம் ஆனாலும் சரி மக்கள் முன்னால் நிலச்சிருக்கும். அவங்கள வந்து எப்போ யோசித்தோம் அப்படின்னாலுமே ஒரு வீர உடையில், கவச உடையில் இந்த மாதிரி ஒரு போர் வீரன் வந்து இருந்தான், நாட்டுக்காக எல்லாமே பண்ணா அப்படின்னு நம்ம கண்ணு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து போகும். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். தெர் ஆர் மெனி லெஜெண்ட்ஸ்டு பேஸ்ட் ஆன் their ஹீரோயிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, மெனி லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஹீரோவோட கதை மாதிரி வந்து இருக்குது. அவங்க போர் பண்ணது, ஸோ அவங்களோட வீரம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீரோ கதை மாதிரி இருக்குது. எ லெகசி ஆஃப் டேல்ஸு. ஸோ அந்த கதை எல்லாமே விச் ஹேவ் பீன் டோல்டு வித் மச் ஆட்ராய்ட். ஸோ ஆட்ராய்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கிளவராக இருந்தது. ஸோ வந்து அவங்க நல்லா கிளவராகவும் ஸ்கில்ஃபுல்லாகவும் திறமையாகவும் வந்து இருந்தது. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஹீரோ மாதிரி நமக்கு வந்து இப்போவும் வந்து இருக்காங்க. ஹைலைட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் விஸ்டம் ரிலேட்டட் டு வெர்ச்சு அண்ட் வைஸு. ஸோ இந்த கதையெல்லாம் நமக்கு வந்து இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கதை மூலமாக நன்மை தீமை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து எதை பண்ணணும், எதை வந்து பண்ணக்கூடாது, எது பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் த லெசன் டு பி லேர்ன்ட், நம்ம வந்து அதில் கற்றுக்கக்கூடிய பாடம் ஆர் தோஸ் ஆஃப் குட்னஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஸோ நம்ம வந்து அதில் கற்றுக்கூடிய பாடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எது நன்மை எது தீமை, நம்ம வந்து எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கதையை வச்சு நம்ம வந்து இப்பவும் கற்றுக்கிட்டு இருக்கோம், பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து கடைசி பேராகிராஃப். ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன். வரலாறு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதான் ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் ஹிஸ்ட்ரி வரலாறு அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், தேவையில்லாமல் நமக்கு வந்து புக்கில் வச்சுருக்காங்க, படிக்க வைக்காங்க, டெஸ்ட் வைக்காங்க, இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து நிறைய டைம் வந்து தோணும். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒழுங்காக வாழணும், நமக்கு ஒரு விஷயம் தேவை, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே யாரோ ஒருத்தங்க வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம இன்றைக்கி சால்வ் பண்ண பிரச்சனையை ஏற்கனவே ஒருத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க எப்படி கடந்து வந்தாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இப்போ வாழ்க்கையை வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போயிடலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசனுக்கு எதிராக, ஸோ வந்து அப்போ இருந்த ஆட்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் வந்து பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இப்போ காந்தி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சத்தியாகிரக போராட்டம்லாம் வந்து பண்ணார். இப்போ இந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நமக்கு ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாரம்பரியம், ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா தடை வந்து விதிச்சாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து ஒரு அமைதியான வழியில் ஒரு போராட்டம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு போராட்டம் அமைதியாக பண்ணி அதில் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஜல்லிக்கட்டு வந்து கொண்டு வந்துட்டோம், அப்படி தானே? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வரலாறுல கடந்த காலத்தில் நம்ம வந்து நிறைய வந்து பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து நடக்கும். அதான் ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் டைம் அண்ட் அகைன். ஸோ வரலாறு தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அதான் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நடக்கும். நம்ம வந்து இதை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அப்போ ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். As it often happens, a situation comes when we were asked to do something for just cause and acting with chivalry we should not pass. நம்ம அந்த வீரர்கள் அவங்களோட கதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து அதெல்லாம் பயன்படுத்தி இந்த காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கத்தி இல்லாமல், போர் இல்லாமல், சண்டை இல்லாமல் நம்ம வந்து ஒரு தப்பு நடக்க அப்படின்னா அதுக்கு எதிராக நம்ம வந்து போர் பண்ணலாம். அதாவது கத்தி இல்லாமல், சண்டை இல்லாமல் தப்பை நம்ம வந்து தட்டி வந்து கேட்கலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு சண்டை தான் போடணும், கத்தி எடுக்கணும், வாள் எடுக்கணும் அப்படிலாம் வந்து வேண்டாம். ஏதோ ஒரு விஷயம் தப்பு நடக்க அப்படின்னா நம்ம வந்து தட்டி கேட்கலாம். நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து நிப்பாட்டிடக்கூடாது. ஸோ வந்து தப்பு நடந்துட்டு போகுது அப்படிங்கிற நம்ம பாட்டு கேட்காம விட்டுறக்கூடாது. அதான் வி ஷுட் நாட் பாஸ். ஸோ நம்ம வந்து நின்றக்கூடாது, தப்பை தட்டி கேட்காம நின்றக்கூடாது. ஸோ நம்ம வந்து தட்டி கேட்கணும். அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இப்போவும் வந்து போராடணும். ஓகே, ஸோ வந்து அவ்வளோதான் அந்த போயம். அண்ட் ஆக்டிங் வித் சிவல்ரி. ஸோ சிவல்ரி அப்படின்னா வீரம். நம்ம வந்து வீரத்தோடு பார்த்தோம் அப்படின்னா வி ஷுட் நாட் பாஸ், நம்ம நிப்பாட்டாமல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நியாயத்துக்காக நம்ம வந்து போராடணும். இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜார்ஜ் க்ரொக்கோஸ் அப்படிங்கிறவர். இந்த ஆத்தரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூன் 30, 1951 பார்த்தோம் அப்படின்னா வந்து சாமோஸ் கிரீஸ்
இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியா மெல்போர்னில் இருக்கார். அவர் அப்போ பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரீஸில் இருக்கக்கூடிய சாமோஸ் வந்து பிறந்திருக்காரு. ஓகே. ஸோ இஸ் அன் ஆஸ்பைரிங் போயட் ஹேஸ் ரைட் குவைட் அ நம்பர் ஆஃப் போயம். ஸோ வந்து நிறைய போயம் எதை பற்றிலான்னு பார்த்தோம் அப்படின்னா நேச்சரை பற்றி, இயற்கையை பற்றி, சயின்ஸு, ஃபிலாசபி, ஸ்பிரிச்சுவல், ஸோ வந்து எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம் அப்படின்னா தான் எழுதியிருக்காரு. He has studied Eastern and Western religion and associated philosophy for over 35 years. ஓகே. ஸோ அவர் வந்து ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ரிலீஜியன் இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா கற்றுக்கிட்டு இருக்காரு. ஃபிலாசபி எல்லாமே. ஸோ ஒரு 35 வருஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் யோகா, மெடிடேஷன், ஸோ தியானம், யோகா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் வந்து கற்றுருக்காரு. ஓகே. நம்ம நியூஸ் லெவல்ஸை பேஸ் பண்ணி எல்லா போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாமே வந்து வரிசையாக போட்டே வரோம். ஆல்ரெடி மேக்ஸிமம் டாபிக் எல்லாமே வந்து போட்டோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.